திருமறை நேரம் Bible Hour presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Satellite Bible School. நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் தேசிய வேதாகம கல்லூரி மாணவர்களுக்கு. உலகளாவிய வேத மாணவர்கள் காலைதோறும் கருத்தோடு கண்ணியத்தோடு கடமையாக தேவனுடைய வார்த்தைகளை படிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறார்கள். அதில் நீங்கள் ஒருவர். உங்கள் வீட்டுக்குள் வந்து இந்த பாடங்களை நான் கொடுப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். காரணம், உங்கள் ஊரிலிருந்து அல்லது நாட்டிலிருந்து இங்கே வந்து உட்கார்ந்து படிப்பதற்கு வசதி இல்லை என்றாலும் இந்த கல்லூரியானது உங்கள் வீட்டுக்கே வருகிறதுனால வான்வழி வகுப்புகள், ஆன்லைன் கோர்சஸ் என்று இதனால் தான் நம்ம இதை அழைக்கிறோம். அநேக நல்ல பாடங்களை நாம் படித்துக் கொண்டே இருக்கிறோம். அதில் ஒன்று மன்னிப்பின் வல்லமை, அதாவது பவர் ஆஃப் ஃபர்கிவ்னஸ் என்ற தலைப்பில் இந்த பாடத்தை நம்ம கவனிக்கிறோம். நம்முடைய மனது அதிக ஆழமாக இந்த வசனத்தால் பாதிக்கப்படுது. நம்முடைய மனது பாவ பாரங்களிலிருந்து விடுதலையாகும் வழியை புரிந்து கொள்ள விரும்புகிறது. காரணம், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்த அழுக்கு, பல ஆண்டுகளாக சேர்ந்த குற்றங்கள் மன்னிக்கப்படாமல் ஒரு குப்பை தொட்டியாக நம்முடைய ஆத்மா மாறிவிட்டதை நம்ம புரிந்து கொள்ள முடியும். அதாவது பாவ மன்னிப்பு அல்லது குற்ற மன்னிப்பு அப்படின்னு நம்ம சொல்லும்போது வாயின் வார்த்தைக்கு வாயால மன்னிப்பு கொடுத்துடலாம். ஆனால் நம்ம செய்த குற்றங்கள் செய்கையாக இருக்கும்போது, நஷ்டங்களாக இருக்கும்போது, கொடுமைகளாக இருக்கும்போது, கொலை குற்றங்களாக இருக்கும்போது வெறும் வார்த்தையால் எப்படி மன்னிப்பு கொடுத்துட முடியும்? அந்த வார்த்தையை கொடுக்கிற மனிதனுக்கு முன்னால நம்முடைய செய்கைகள் மாற்றப்பட வேண்டும். கொலை செய்தாயிற்று, நாம் போய் அந்த குடும்பத்தார் இடத்துல மன்னிப்பு கேட்கிறோம். இருந்தால் கூட அவர்கள் மன்னிப்பு கொடுத்தாலும் நம்முடைய வாழ்க்கை மாறி இருந்தால் தான் அந்த மன்னிப்பு நமக்கு பயன்படும். ராஜீவ் காந்தி நம்முடைய இந்திய நாட்டினுடைய பிரதம மந்திரி. அவரை சிலர் ஏதோ ஒரு காரணத்திற்காக கொலை செய்து விட்டார்கள். இன்னும் கூட அவர்கள் ஜெயிலில் தான் இருக்காங்க. ஆனால் பிரதமர் ராஜீவ்காந்தியினுடைய குடும்பத்தார், அவருடைய மனைவி, பிள்ளைகள்லாம் அவர்களை மன்னித்து விட்டதாக அவர்கள் இருக்கிற சிறைகளிலேயே போய் சொன்னார்கள். உண்மையிலே அவர்கள் மன்னித்து விட்டார்கள். ஆனால் சட்டம் ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, அந்த சட்டம் அவர்களை விடுதலை செய்ய முடியல. தேச விரோத குற்றங்கள் அவர்கள் மீது இருக்கிறது. இன்னைக்கு ஏறக்குறைய 24 ஆண்டுகளாக அவர்கள் சிறையில் இருக்காங்க. அப்போ பாவ மன்னிப்பு வழங்கப்பட்டாலும் அதற்கு மேலே இருக்கிற ஒரு சட்டம் அவர்களை கட்டி இருக்கிறத நீங்க பார்க்கலாம். அது மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையில செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு மன்னிச்சுங்கன்னு சொன்னா ஆகாது. நாம கேட்கிற மன்னிப்புக்கும் அந்த மன்னிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துல நம்ம மாறி இருக்கணும். சகோதரர்களே, இந்த உலகத்துல எல்லாருடைய பாவங்களையும் குற்றங்களையும் மன்னிக்க ஒரே ஒருத்தருக்கு தான் அதிகாரம் இருக்கு. தேவன் ஒருவர் தான் மனிதனுடைய பாவங்களை மன்னிக்கும் அதிகாரம் உடையவர். இது பழைய ஏற்பாடு முழுவதும் இந்த கருத்தை நம்ம படிக்கிறோம். God alone can forgive man. தேவன் ஒருவரே மனிதனை மன்னிக்க முடியும். ஆனால் மனிதனுடைய பாவம், குற்றம் இவைகளை மன்னிக்க தேவன் தமது சொந்த குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். நாம் அவரை விசுவாசிக்கிறதன் மூலம், அவர் சிந்திய ரத்தத்தை விசுவாசிக்கிறதன் மூலம் நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும் என்பதுதான் புதிய ஏற்பாட்டினுடைய போதனையாக இருக்கிறது. சென்ற பாடத்தில் நாம் ஒரு கருத்தை படித்தோம். மாம்சத்தினுடைய உயிர் ரத்தத்தில் இருக்கிறது. லேவியராகமம் 17வது அதிகாரம் 11வது வசனம். எல்லா மனுஷனையும் தேவன் ஒரே ரத்தத்தினாலே உண்டாக்கி இருக்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17வது அதிகாரம் 26வது வசனம். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. எபிரேயர் 9வது அதிகாரம் 22வது வசனம். இதையெல்லாம் படித்த நாம் பாவ மன்னிப்பை வேறு பெற்ற ரத்தத்தினாலே தேவன் மன்னிக்க சம்மதிக்கிறார். அதனாலதான் யோவான் 8ஆம் அதிகாரம் 36வது வசனம். உங்கள் கையில் ஒரு பேனா இருக்குமானால் சுழியிடுங்கள். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள்.
when Son forgives you, you will be truly forgiven. நாம இயேசு கிறிஸ்துவிடத்தில் வராம வேற எந்த ஒரு சூழ்நிலையிலும் பாவ மன்னிப்பை பெற முடியாது. இந்த உலகத்துல நிறைய குருக்கள், சாமியார்கள், அறிவாளிகள், கடவுள் இல்லை என்று சொல்கிறவர்கள் மறைமுகமாக பாவ மன்னிப்பு இல்லை என்று சொல்றாங்க. People who deny God also deny forgiveness. அப்படியானால் அவர்கள் குற்றவாளிகள் தான். கடவுள் இல்லைன்னு சொல்ற அத்தனை பேரும் தங்கள் மனதால எல்லா குற்றங்களையும் செய்து நரகத்துக்குரியவர்களாக இருக்கிறாங்க. இயேசு சொல்கிறார், குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலையாவீர்கள். இப்பொழுது யோவான் 8வது அதிகாரம் 24வது வசனம், இதையும் நீங்க சொல்லிடுங்கள். ஆகையால் நீங்கள் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். கவனியுங்கள், நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்றார். இந்த வசனத்துல நம்முடைய பாவ மன்னிப்பு விசுவாசத்தினாலே மன்னிப்பை பெறக்கூடியதாக இருக்குதான். இதை நீங்க புரிஞ்சுக்கணும் சகோதரர்ல. இப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தாரு, அந்த மரணத்தை நீங்கள் விசுவாசிக்கிறதாக இருந்தால் உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும் என்று புதிய ஏற்பாடு போதிக்கிறது. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இல்லையா? யோவான் 8வது அதிகாரம் 32வது வசனம், இதையும் சுழித்துக் கொள்ளுங்கள். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். You shall know the truth shall set you free. இந்த இடத்துல சத்தியத்தையும் அறிவீர்கள் அப்படின்னு சொல்றாரு. எந்த சத்தியம்? நடுவானிலே சூரியன் இருக்கிறது, இரவிலே சந்திரன் தோன்றுகிறது, நட்சத்திரங்கள் மினுக்கிறது, கடலிலே அலை அடிக்கிறது, காற்றிலே மரங்கள் ஆடுகிறது, காலையிலே பூக்கள் விழிக்கிறது, பறவைகள் வானத்திலே பறக்கிறது. இதெல்லாம் அடிப்படையான மனித வாழ்க்கையில் இருக்கிற விஷயங்கள் தான். இந்த இடத்துல சத்தியம் என்று சொல்லப்படுவது இயேசு தேவனுடைய குமாரன் ஒன்று, அவர் நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலே மரித்தார் என்பது 2. இவைகளை விசுவாசித்தால் நீங்கள் மெய்யாகவே விடுதலையாவீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இப்பொழுது மத்தேயு 9வது அதிகாரம் 6வது வசனம், இதை பேனாவில் நீங்க குறித்துக் கொள்ளுங்க. ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். ஆங்கிலத்தில் சொல்றதா இருந்தா மோஸ்ட் தியாலஜிக்கலி இம்பார்ட்டன்ட் ஸ்கிரிப்சர். அதாவது கடவுள் கொள்கையின்படி இந்த வசனம் ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. அதாவது இந்த உலகத்தில் எத்தனையோ மதங்கள், அந்த மதத்தில் தலைவர்கள் இருக்காங்க. எந்த மதத்திலாவது எந்த ஒரு தலைவராவது ரத்தம் சிந்தி மனிதர்களுக்காக மரித்திருக்காங்களா? எந்த ஒரு மனிதனாவது மதத்தை தொடங்கின ஆளு பொய் பேசாதவர்களாக பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார்களா? அப்போ சாமானிய வாழ்க்கையும் சராசரி வாழ்க்கையும் வாழ்ந்துவிட்டு நல்ல போதனைகளை கொடுத்து அவர்கள் மதங்களை ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி அல்ல. அவர் பிறக்கும் போது பரிசுத்தம் உள்ளவராய் பிறந்தார், வாழ்ந்த போது பரிசுத்தம் உள்ளவராய் வாழ்ந்தார், மரித்த போது பரிசுத்தம் உள்ளவராக மரித்தார். ஆக பரிசுத்தத்தின் கீழே கிறிஸ்துவம் போதிக்கிறது. இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனா இருக்கிறதுனால பூமியில் இருக்கிற அனைத்து மனிதருடைய பாவங்களையும் மன்னிப்பதற்கான அதிகாரத்தை, to forgive all the sins of the earth, God has given him the authority. இயேசுவிடத்திலே அதிகாரத்தை தேவன் தந்திருக்கிறாராம். இதை நாம விளங்கிக் கொள்ள வேண்டும். யோவான் 1:29, மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இந்த இடத்துல தேவ ஆட்டுக்குட்டி, இப்ப வெறும் ஆட்டுக்குட்டி இல்லை. ஏன்னா பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேலர்களுடைய பாவங்களை மட்டும் சுமப்பதற்கான பஸ்கா ஆட்டுக்குட்டி இருந்தது. குற்ற நிவாரண பலியாக, பாவ நிவாரண பலியாக அந்த ஆட்டுக்குட்டியை கொடுத்தார்கள். The Old Testament lamb only for the children of Israel, இஸ்ரவேலர்களுக்காக மட்டும் கொடுக்கப்பட்டது. ஆனால்
அது பூமியில இருக்கிற ஆட்டின் கீழ் பிறந்த ஒரு ஆட்டுக்குட்டி. ஆனால் இயேசு கிறிஸ்துவை பரிசுத்த ஆவியானவர் ஆட்டுக்குட்டி என்று சொல்லும்போது கூட ஒரு அடைமொழியை சொல்லுகிறார், தேவ ஆட்டுக்குட்டி, காட்ஸ் லேம்ப் என்று சொல்கிறார். ஏன்னா ஆடுனா 4 காலு, சொரண புத்தி எதுவும் தெரியாது அதுக்கு. ஆனா இயேசு கிறிஸ்து மனிதனாக 2 காலில் நடக்கிறவரா இல்ல வந்தாரு. ஆகவே இந்த இடத்துல ஆட்டுக்குட்டி என்பது ஒரு உருவகமான பேச்சு. அவர் தேவனுடைய ஆட்டுக்குட்டி என்று சொல்கிறார். அடுத்தது இஸ்ரவேலர்கள் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் பரவி இருக்கிற எல்லா மனிதர்களுடைய பாவங்களை சுமந்து செல்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு சொல்றார். அப்போ இந்த இடத்துல யூதர்கள் புறஜாதிகள் என்று உலகமே பிரிந்திருக்கிறது எல்லா மனிதருக்காகவும். மீண்டும் பாருங்கள், மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்திலே வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி அப்படின்னு சொல்றார். இப்போ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி எப்படி நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிறார் என்று பாருங்கள். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 22வது அதிகாரம் 44வது வசனம் கவனிங்கள். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். கவனிங்கள், அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளியலாய் தரையிலே விழுந்தது. இது கெத்செமனே தோட்டத்தில் மனுஷனுடைய பாவங்களை எண்ணி சிலுவைக்கு முன்னாலே இயேசு அவர் ஜெபம் பண்ணிய போது அவர் உடலின் தோல் வழியாக, தோலில் உள்ள துவாரத்தின் வழியாக வேர்வை வர வேண்டிய வழியிலே ரத்தம் பெருந்துளியலாக தரையில் விழுந்தது. யோவான் எழுதிய சுவிசேஷம் 19வது அதிகாரம் 34வது வசனம். ஆகிலும் போர் சேவகரில் ஒருவன் ஈட்டினாலே அவருடைய விலாவிலே குத்தினான். கவனியுங்கள், உடனே ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. அதாவது ஒரு மனிதனுடைய உடல்ல ரத்தம் எல்லாம் வடிந்து முடியும் போது நிணநீர் ஒரு திரவம் தண்ணீர் மாதிரி சுரக்கும். அதான் கடைசி. நீங்கள் இறைச்சி கடைகளுக்கு போவீர்களானால் புதிதாக அறுத்த ஆட்டில் ரத்தம் வடிந்து கொண்டே இருக்கும். நேரம் போக போக அந்த ரத்தம்லாம் வடிந்த பிறகு அது காய ஆரம்பிக்கும். அப்போ ஒரு விதமான தண்ணீர் இறங்கும். இந்த வசனத்தை நான் ஏன் உங்களுக்கு எடுத்து காண்பிக்கிறேன்னா, இயேசு சிலுவையில் அவர் சிந்திய ரத்தம் முழுவதுமாக அவருடைய உடலை விட்டு வெளியேறிவிட்டது. அதனால்தான் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் நம்முடைய பாவங்களை மன்னிக்கும், பாவ மன்னிப்பின் அடையாளமாக, மருந்தாக, ரட்சிப்பாக நமக்கு இருக்கிறது. இப்பொழுது மத்தேயு 9ஆம் அதிகாரம் 6வது வசனம். மீண்டும் நம்ம அந்த வசனத்துக்கு வந்திருக்கிறோம். பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி, இயேசு கிறிஸ்துவனுடைய போதனையில எத்தனையோ ஆச்சரியங்கள் இருக்கு. நான் எல்லா மதத்தையும் ஒழுங்கா படிச்சு போதிக்கக்கூடிய ஒரு போதகராக இருக்கிறேன். அதாவது உலகத்தில் உள்ள 18 மதங்களை நான் படிச்சிருக்கேன். அதுல 3 பெரிய மதங்கள், அதையும் நன்றாக படித்திருக்கேன். கேள்வி என்னன்னா, கிறிஸ்தவத்தில் சொல்லி இருக்க இந்த ஒரு வார்த்தை அங்கெல்லாம் கிடையவே கிடையாது. பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் எனக்கு உண்டு என்று எந்த ஒரு தெய்வ பிறவியும் அல்லது தெய்வங்களும் அங்க சொல்லல. அவங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை. அவங்களுக்கு பாவத்தை குறித்து பேச வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அந்த மதம் அவ்வளவுதான். அது ஒரு சமுதாய வாழ்க்கை முறைகள், அவ்வளவுதான். பாவங்களை மன்னிப்பதற்கு கடவுள் கொடுத்திருக்க வழி இதுதான் அப்படின்னு திருக்குறள்ல ஒரு வரி இருக்கா? கம்பராமாயணத்துல ஒரு வரி இருக்கா? அல்லது குரான்ல ஒரு வரி இருக்கிறதா? பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் எனக்கு உண்டு என்று இயேசுநாதர் சொல்றார். யாரும் போய் அவருடைய வாயை நீங்க மூட முடியாது. யாரும் அதற்கு எதிராக ஒரு வார்த்தையோடு பேச முடியாது. இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்பதற்கு இது ஒரு சிறந்த சாட்சி. சகோதரர்களே, இயேசு என்ன சொன்னார் கவனிச்சீங்களா? பூமியிலே பாவங்களை மன்னிக்க. அப்படியானால் யூதராக அவர் வந்திருந்தாலும் பிறந்திருந்தாலும் அவர் யூதர்களுக்கு மட்டும் பாவங்களை மன்னிக்கிறவர் என்று சொல்லாமல் பூமியிலே, ஆன் தி எர்த்,
ஆதாம் முதற்கொண்டு உலகத்தில் உள்ள எல்லா மனிதனுடைய பாவங்களையும் மன்னிக்கிற அதிகாரம் அவருக்கு உண்டு. He has the authority to forgive all the sins all over the earth. பூமியின் மீது அவருக்கு பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் இருக்கிறது. இந்த அதிகாரத்தை நீங்கள் விசுவாசத்தினாலே, அவரே தேவனுடைய குமாரன் என்று நீங்கள் விசுவாசிக்கிறதுனால நீங்கள் பிழைப்பீர்கள். அதான் ஏசா சொன்னாரு, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். 1 பேதுரு 1வது அதிகாரம் 19ஆம் வசனம் கவனிங்கள். குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. இந்த வசனத்துல மீட்கப்படுதல், ஆங்கிலத்தில் ரெடம்ஷன். இப்போ நம்ம அடமானம் வைக்கிறோம் ஒரு சில பொருளை வட்டிக்கு. அப்போ அந்த அடமானத்தை நம்ம மீட்கும் போது அசலையும் கொடுக்கணும், வட்டியும் கொடுக்கணும், அதுக்கப்புறம் அதை மீட்க முடியும். மனிதர்கள் பாவத்துல சாத்தான் இடத்துல அடமானம் வைக்கப்பட்டிருக்காங்க. பாவம் செய்த அனைவரும் சாத்தானுக்கு அடிமையா இருக்கான். இப்போ சாத்தான் இடத்திலிருந்து மனிதனை மீட்பதாக இருந்தால் அசலாகிய ஒன்றையும் வட்டியாகி இன்னொன்றையும் சேர்த்து தந்தாதான் சாத்தான் விடுவான். அதனால்தான் மனிதனை மீட்பதற்கு இயேசு கிறிஸ்து சிலுவையில உன்னுடைய இடத்துல என்னுடைய இடத்துல நாம் மரிக்க வேண்டிய இடத்துல அவர் மரித்து நமக்கு அந்த விடுதலையை தரார். அதனால்தான் மீட்கப்படுதல் என்ற ஒரு சொல்ல நம்ம இங்க பார்க்கிறோம். முதலாவது குற்றமற்ற. இப்போ சிறைச்சாலைகளில் போலீஸ் ஸ்டேஷன்ல அடிக்கிறாங்க, கொஞ்சம் கொஞ்சம் ரத்தம் சிந்துறாங்க, அவங்க எல்லாம் குற்றவாளிகள். அடுத்தது மாசற்ற. இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை நீங்க கவனிச்சீங்கன்னா மனிதனுடைய உடல் உறவால் அவர் பிறக்கல. பரிசுத்தாவி நிழலிட்ட போது கன்னி மரியாள் இடத்துல அவர் பிறந்தார். மாசற்றவராக இருக்கிறார். அவருடைய ரத்தத்துக்கு ஈடாக இன்னொரு ரத்தம் இல்லை. அதனால அவர் விலையேற பெற்றதாக இருக்கிறது. அதனாலதான் குற்றமற்ற மாசற்ற விலையேற பெற்ற ரத்தம் நம்மை மீட்டு கொண்டது. We are redeemed என்று சொல்றார். 2வது அதிகாரம் 13வது வசனம். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சமீபமானீர்கள். அதாவது இயேசுவின் ரத்தம் நம்மை மீட்கிறது, நம்மை தேவனுக்கு அருகிலே சமீபமாக மாற்றுகிறது. We come near to God. அப்படியானால் நமக்கு ஒரு ஐக்கியம் கிடைக்கிறது. அப்போ the blood of Christ redeems. Now the blood of Christ have fellowship with God. தேவனோடு ஐக்கியத்தை நமக்கு ஏற்படுத்துகிறது. கொலோசியர் 1வது அதிகாரம் 20வது வசனம் பாருங்கள். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகளையும் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. இந்த வசனத்துல இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் பரலோகத்தோடு நாம் சேருவதற்கு சமாதானத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறதாம். The blood of Christ bring peace between you and God. உங்களுக்கும் தேவனுக்கு இடையில சமாதானத்தை உண்டாக்குகிறதாம். 1 யோவான் 1வது அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்கள். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி, கவனிங்கள், சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். இந்த இடத்துல சுத்திகரித்தல் அப்படின்னா கிளென்சிங், கழுவுதல், பரிசுத்தமாக்குதல் நம்மை. ஆகவே இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் நம்மை மன்னிப்பது மட்டுமல்ல, நம்மை சுத்திகரிப்பதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் 12வது அதிகாரம் 11வது வசனம். மரணம் நேரிடுகிறதானாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல், கவனிங்கள், ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். There is victory in the blood. இயேசு இரத்தத்தாலே நமக்கு ஜெயம் உண்டாகிறது,
சாத்தானை நாம ஜெயிக்கிறவர்களாக இருக்கிறோம். இப்போ நம்ம படித்த இந்த கருத்துக்களை மீண்டும் நம்ம பார்ப்போம். 1 பேதுரு 1வது அதிகாரம் 19வது வசனத்தில் இயேசு ரத்தம் நமக்கு மீட்பாக இருக்கிறதா, ரெடம்ஷன். எபேசியர் 2வது அதிகாரம் 13வது வசனத்தில் இயேசு ரத்தம் நமக்கு ஐக்கியத்தை அல்லது சமீபத்தை கொடுக்கிறதா. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் இயேசு ரத்தம் தேவனோடு பரலோகத்தோடு நமக்கு சமாதானத்தை கொடுக்குதாம், பீஸ் கொடுக்குதாம். 1 யோவான் 1வது அதிகாரம் 7வது வசனத்தில் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதாம், இட் கிளென்சஸ். வெளிப்படுத்தல் 12வது அதிகாரம் 11வது வசனத்தில் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் நமக்கு ஜெயத்தை, வல்லமையை, அதாவது விக்டரி நமக்கு கொடுக்கிறதாக நாம் பார்க்கிறோம். சகோதரர்களே, இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் ஞானஸ்நானம் எடுத்த ஒவ்வொரு மனிதன் மீதும் ஒரு அடையாளமாக வைக்கப்பட்டிருக்கு. உதாரணமா என் மேல என் கோட் இருக்கு, என்னுடைய கண்ணாடி முகத்தில் இருக்கு, அப்படி சிலதெல்லாம் என் கண்ணுக்கு தெரியுது. கையில் ஒரு வாட்ச் இருக்கு, எல்லாம் தெரியுது இல்லையா? ஆனால் என் மேல இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனா நான் அதை விசுவாசிக்கிறேன், நம்புறேன். நீங்களும் அதை பார்க்க முடியாது, நானும் பார்க்க முடியாது. ஏன்னா நான் ஞானஸ்நானம் பெறும்போது அந்த ரத்தம் என் மீது பூசப்பட்டிருக்கு, அது என் ஆத்துமா மேல இருக்கு. பழைய ஏற்பாட்டில் ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்றேன். இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் அடிமைகளா இருந்து அந்த தேசத்தை விட்டு அவங்க புறப்படுற அந்த ராத்திரியில அந்த பஸ்கா என்ற ஒரு ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தை, அதாவது அந்த ஆட்டை வெட்டி அதன் ரத்தத்தை அவர்கள் குடியிருந்த வீட்டினுடைய கதவுகளில, நிலைப்படிகள்ல பூசினார்களாம். அந்த ரத்தம் அங்க காஞ்சி போச்சு, அது ஒரு நிறமா கூட தெரிஞ்சிருக்காது. ஆனா அன்னைக்கு ராத்திரி மரண தூதன் வந்தான். எகிப்து தேசம் முழுவதும் ரத்தம் பூசப்பட்ட வீட்டில் உள்ள மனிதர்களுடைய ஆத்மா, சரீரம், உயிர் காப்பாற்றப்பட்டது. ஆனால் ரத்தம் பூசப்படாத எகிப்தியருடைய வீட்டில் தலைச்சம் பிள்ளைகள், பார்வோனுடைய தலைச்சம் பிள்ளை வரைக்கும் எல்லா பிள்ளைகளும், எல்லா மனிதர்களும் இறந்தாங்க. அப்போ தேவன் இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தை பூசினவர்கள் யார், பூசாதவர்கள் யார்? தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்கள் யார், நடக்காதவர்கள் யார் என்பதை இந்த ரத்தம் அந்த வேறுபாட்டை காட்டியது. மோசேயிடத்துல கர்த்தர் சொன்னார், இஸ்ரவேலர்கள்ல தப்பி தவறி யாராவது அந்த மாதிரி அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை தன்னுடைய வீட்டு வாசல்ல பூசலன்னு சொன்னா அவங்க வீட்லயும் மரணம் வரும்னு சொன்னார். அதனால எல்லாரும் பூசினார்கள், எல்லாரும் காப்பாற்றப்பட்டாங்க. யாத்திரையாகும் 12ஆம் அதிகாரம் 13வது வசனம் பாருங்கள். நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த ரத்தம் உங்களுக்கு அடையாளமாயிருக்கும். மார்க் பண்ணிங்க அந்த இடத்த, அடையாளமாயிருக்கும் அப்படின்னா சைன் ஆங்கிலத்தில். அந்த ரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். அப்பொழுது அந்த ரத்தம் இல்லைன்னு சொன்னா மரண வாதை அவங்க வீட்டுக்குள்ள வந்திருக்கும். அதே கருத்து தான் புதிய ஏற்பாட்டுக்குள்ள வரும்போது இயேசுவின் ரத்தத்தை விசுவாசித்தவன் பாவ மன்னிப்பின் அதிகாரத்தை அவன் அடைந்திருக்கிறான். இயேசு அவனுடைய பாவத்தை மன்னித்திருக்கிறார். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலையாவீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். பூமியிலே பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் இயேசுக்கு உண்டு என்பதை நாம் அறிக்கையிட்டிருக்கிறோம். அவருடைய மரணத்தை ஒப்புக்கொண்டிருக்கிறோம். அந்த மரணத்தில் சிந்திய ரத்தம் நம்முடைய ஆத்துமாவிலே பூசப்பட்டதனால பாவ மன்னிப்பு கண்டு நாம் ஞானஸ்நானம் பெறும் பொழுது, தண்ணீரில் முழுகி கரையேறும் போது நம்முடைய ஆத்துமாவிலே இயேசு ரத்தமானது அடையாளப்படுத்தப்படுகிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 38வது வசனம், அப்போஸ்தலர் நடபடிகள் 22வது அதிகாரம் 16வது வசனம். தேவன் நம்மை ஞானஸ்தானத்துல தண்ணீர முழுகி தண்ணீரிலிருந்து ஏறி வருகிற ஒரு காட்சி பொருளாக நம்மை மாற்றாமல் நம் மீது ரத்தம் பூசுவதை அது காண்பிக்கிறது. God applies blood upon our soul. We have been earmarked
on the blood of Jesus Christ. ஆகவே இயேசுவின் ரத்தம் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறதாக இருக்கிறது. அன்பு சகோதரர்களே, பாவ மன்னிப்பின் வல்லமை என்ற தலைப்பில் நீங்கள் கேட்ட இந்த கருதலான மிக முக்கியமான இந்த செய்தி உங்கள் மனத்திரையிலும் உங்கள் குடும்பத்திலும் உங்கள் சமுதாயத்திலும் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த செய்தியை நான் இங்கே நிறைவு செய்கிற நாளை இதனுடைய தொடர்ச்சியை நம்ம கவனிக்கலாம். பிரார்த்தனை செய்வோம். மகா பரிசுத்த நிறைந்த எங்கள் அன்பான தகப்பனே, இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் விசுவாசிக்கிற மனிதனுக்கு போதுமானதாக, அதிகாரம் உள்ளதாக, பாவ மன்னிப்பாக இருப்பதற்காக இந்த ரகசியம் விசுவாசத்தினாலே புரிந்து கொள்ளப்படத்தக்கதாக மக்களுக்கு நீர் உதவி செய்திடலும். கேட்ட யாவரையும் நீர் ஆசீர்வதியும். குணமாக்கும் ஆண்டவர் இயேசுவின் கரங்களாலே எங்களை ஆதரித்தரலும். இவர் எல்லாவற்றையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே நன்றியோடு ஏறெடுக்கிறேன். பரிசுத்தமுள்ள எங்கள் பிதாவே, ஆமேன். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6082. தொலைபேசி எண் 044255008882. செல்போன் 9385500882. கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்?